வணக்கம். வண்டிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஒரு போரான விஷயம்னு நினைக்காதீங்க. அது நம்ம வண்டிக்கு ஒரு சூப்பர் பவர் கவசம் மாதிரி. வாங்க அத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல நீங்களே உங்கள ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க வண்டி இன்சூரன்ஸ் நிஜமாவே உங்கள காப்பாத்துதா? நம்மள நிறைய பேரு பிரீமியம் மட்டும் கரெக்ட்டா கட்டிடுறோம். ஆனா அது என்ன பாதுகாப்பு கொடுக்குதுன்னு முழுசா தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை கிளியரா புரிஞ்சுக்கலாம். சரி, நம்மளோட இன்சூரன்ஸ் பாதுகாப்புக்கு ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி யோசிக்கலாம். அதோட அடித்தளத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்தியாவுல வண்டி ஓட்டுற எல்லாருக்குமே சட்டப்படி ஒரு இன்சூரன்ஸ் கட்டாயம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க நம்ம பாதுகாப்பு பிரமிட்டோட பேஸ்மெண்ட். அப்படின்னா என்னன்னா, உங்க வண்டியால மத்தவங்களுக்கு, அதாவது தேர்ட் பார்ட்டிக்கு ஏதாவது சேதம் ஆச்சுன்னா அதனால வர்ற செலவுல இருந்தும் சட்ட பிரச்சனையில இருந்தும் இது உங்களை காப்பாத்தும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும். இது உங்க சொந்த வண்டிக்கு ஆகிற டேமேஜை கவர் பண்ணாது. இப்ப பாருங்க, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் இதுதான். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பேர்ல இருக்கிற மாதிரியே மத்தவங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்கும். அப்ப நம்ம வண்டியை பாதுகாக்க என்ன பண்றது? அதுக்கு தான் இருக்கு சொந்த சேத காப்பீடு, அதாவது ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ். சரி, இப்ப நம்ம பிரிமேட்டோட அடுத்த லெவலுக்கு போலாம். மத்தவங்கள பத்தி பார்த்தாச்சு. இப்ப நம்மளோட சொந்த கார் அல்லது பைக்கை டேமேஜ்ல இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு பார்க்கலாம். இதுதான் உங்க வண்டிக்கான உண்மையான கவசம். உங்க வண்டிய ரிப்பேர் பண்ணவோ இல்ல மாத்தவோ ஆகிற செலவை இது ஏத்துக்கும். ஆக்சிடென்ட், தீ விபத்து, திருட்டு, ஏன் வெள்ளம் மாதிரி இயற்கை சீற்றங்கள்ல இருந்து கூட இது உங்க வண்டிய பாதுகாக்கும். இப்ப இந்த சிம்பிளான ஃபார்முலாவை பாருங்க. விரிவான காப்பீடு, அதாவது காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் சொல்றோம் இல்லையா? அது என்னன்னா, தேர்ட் பார்ட்டி கவரையும் ஓன் டேமேஜ் கவரையும் ஒன்னா சேர்த்த ஒரு பேக்கேஜ். இதுதான் உங்களுக்கு 360 டிகிரி முழுமையான பாதுகாப்பு கொடுக்கும். சொல்லப்போனா இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். சரி, இப்போ உங்க காம்ப்ரிஹென்சிவ் பாலிசிய இன்னும் பவர்ஃபுல் ஆக்குறதுக்கு சில ஸ்பெஷல் பவர் அப்ஸ் இருக்கு. அதான் ஆட்-ஆன்ஸ். இத உங்க பாதுகாப்பு கோட்டைக்கு கூடுதல் கவசங்கள் மாதிரி நினைச்சுக்கோங்க. இதோ பாருங்க, இதெல்லாம் தான் ரொம்ப பாப்புலரான யூஸ்ஃபுல்லான ஆட்-ஆன்கள். ஜீரோ டிப்ரிஷியேஷன்ல இருந்து இன்ஜின் ப்ரொடெக்ஷன், ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் வரைக்கும் நிறைய இருக்கு. உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி இதை தேர்ந்தெடுத்து உங்க பாலிசிய ஒரு சூப்பர் கவசமா மாத்திக்கலாம். இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஜீரோ டிப்ரிசியேஷன் ஆட்-ஆன் இருந்தா வண்டியை ரிப்பேர் பண்ணும்போது புதுசா ஒரு பார்ட் மாத்த வேண்டியிருந்தா நீங்க உங்க கையில இருந்து காசு போட வேண்டிய அவசியமே இல்ல. அந்த புது பார்ட்ஸோட முழு விலை என்னவோ அதை இன்சூரன்ஸ் கம்பெனியே கொடுத்துடும். தேய்மானம்னு சொல்லி எந்த பணமும் பிடிக்க மாட்டாங்க. இவ்வளோ நேரம் நம்ம கவசத்தை எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்தோம். இப்ப தேவைப்பட்டா அதை எப்படி யூஸ் பண்றது, அதாவது கிளைம் பண்றதுன்னு பார்க்கலாம். அதோட அதை யூஸ் பண்ணாம இருந்தா என்ன ரிவார்டு கிடைக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். கிளைம் பண்றது கொஞ்சம் டென்ஷனான விஷயம் மாதிரி தோணலாம். ஆனா இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா அது ரொம்ப சிம்பிள். முதல்ல இன்சிடென்ட் நடந்த உடனே உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சொல்லுங்க. அப்புறம் உங்க ஆர்சி புக், டிரைவிங் லைசென்ஸ், தேவைப்பட்ட எஃப்ஐஆர் காப்பி எல்லாத்தையும் ரெடியா வைங்க. அவ்வளோதான், மத்தத அவங்க பார்த்துப்பாங்க. இந்த நம்பரை பாருங்க, 50%. இது என்னவா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? இதுதான் நீங்க பாதுகாப்பா வண்டி ஓட்டுறதுக்கு கிடைக்க போற மேக்ஸிமம் ரிவார்டு. அது என்னன்னு அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். இதுதாங்க அந்த சூப்பர் ரிவார்ட், நோ கிளைம் போனஸ், அதாவது என்சிபி. நீங்க ஒரு நல்ல பொறுப்பான டிரைவரா இருக்கீங்கன்னு இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குற ஒரு கிஃப்ட் மாதிரி இது. ஒவ்வொரு வருஷமும் நீங்க கிளைம் பண்ணாம இருந்தா உங்க பிரீமியம் குறைஞ்சிட்டே போகும். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த போனஸ் உங்களுக்கு தான், உங்க வண்டிக்கு இல்ல. அதனால நீங்க புதுசா ஒரு கார் வாங்கினா கூட இந்த டிஸ்கவுண்ட் அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். சூப்பர்ல. சரி, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுல நீங்க வெறும் ஒரு பாலிசி ஹோல்டரா மட்டும் இல்லாம ஒரு ஸ்மார்ட்டான இன்சூரன்ஸ் மேனேஜரா மாறதுக்கு சில எக்ஸ்பர்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பாலிசியை எப்பவும் அது முடியறதுக்கு முன்னாடியே ரினியூ பண்ணிடுங்க. லேட் பண்ணீங்கன்னா உங்க வண்டிக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடும். அது மட்டும் இல்லாம கஷ்டப்பட்டு சேர்த்த நோ கிளைம் போனஸையும் இழக்க வேண்டியிருக்கும். சோ நோ டிலே. உங்க பிரீமியத்தை குறைக்கணுமா? அதுக்கு சில சூப்பர் டிப்ஸ் இருக்கு. முதல்ல உங்க நோ கிளைம் போனஸை எப்பவும் யூஸ் பண்ணுங்க. அடுத்ததா ஐடிவி, அதாவது உங்க வண்டியோட இன்சூர்ட் வேல்யூவை கரெக்டா செட் பண்ணுங்க. இது உங்க பிரீமியத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அப்புறம் உங்களுக்கு உண்மையிலே தேவைப்படாத ஆட்-ஆன கழட்டி விட்டுடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சாலே நீங்க பெரிய அளவுல சேமிக்கலாம். இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு உங்க அடுத்த பாலிசி ரினியூவல்ல உங்க வண்டியோட பாதுகாப்புக்கு எந்த புது கவசத்தை சேர்க்க போறீங்கன்னு யோசிங்க. ஸ்மார்ட்டா முடிவெடுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க.